ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம காரோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற காரோட ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே வண்டியை டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்திங்கன்னா காரை வந்து நம்ம சுற்றி பார்த்துக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ட்ஸு, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு ஒரு சில டைம் தெரியாது நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போது. ஸோ அது மாதிரி ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சின்ன சின்ன பெயிண்ட் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம உடனே டச்சப் செஞ்சு நம்ம சரி செய்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம டச்சப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பெயிண்ட் டேமேஜ்லேருந்து அது வந்து பெரிய பெயிண்ட் டேமேஜ்க்கு வந்து கொண்டு போயிடும் நமக்கு. இப்போது நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பெயிண்ட் டேமேஜ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனோ ஏதோ அடித்து லைட்டாக இங்கே பார்த்திங்கன்னா சிப்பிங் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் பார்த்த உடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே கலர் பெயிண்ட் இருக்கும் சார், ஸோ அதை வச்சு சின்ன டச்சப் மட்டும் கொடுத்துடலாம், மேற்கொண்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி உங்கள் வண்டியை சுற்றி செக் பண்ணுறது நல்லது. டெய்லி பார்க்க முடியல, நான் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு ஹரிபரியாக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் நம்ம எக்ஸ்டீரியரில் நெக்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட டயர். ஸோ இந்த டயர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ண வேண்டியது வேர் அண்ட் டியர், அதாவது தேய்மானம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈவனாக தேஞ்சிருக்கணும். இன்கேஸ் அன்ஈவனாக இருக்குது, உங்களுக்கு ஒரு சைடு தேய்மானம் அதிகமாக இருக்குது, இன்னொரு சைடு தேய்மானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம உடனே பார்க்கணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயரோட லைஃப் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம டயரோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை பார்த்து தான் ஆகணும். அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம டயரில் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாட்டியிருக்கோம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் போயிட்டு தங்கிடும். ஸோ இப்படி தங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டயருக்கு வந்து தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரை கொடுக்கும்போது அது ப்ரொலாங்டாக அந்த ஒரு சில ஸ்டோன்ஸ் அங்கே தங்கிடும். ஒரு சில ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போயிடும், ஒரு சில ஸ்டோன்ஸ் அங்கேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸாவது இந்த டயரை செக் பண்ணும்போது அந்த ஸ்டோன்ஸை முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவரோ அது மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துறது நல்லது. ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ்லேயே சில ஷார்ப்பான ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது பம்பில் ஏறும்போதோ இறங்கும்போதோ ஈவன் டயர் பஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை பஞ்சர் போடுறதுக்கோ கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸை முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயரில் வந்து அன்இவன் வேர் அண்ட் டயர் நம்ம தேய்மானம் பார்க்குற மாதிரியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிராக்கிங்ஸ் வரும் ஒரு சில டயரில். அது புது டயர்ஸில் மோஸ்ட்லி வராது. கொஞ்சம் டயர் ஏஜ் ஆக இந்த சைட்லாம் ஃபுல்லாக கிராக் வரும், ஏர் கிராக்குன்னு சொல்லுவாங்க. அதை அந்த கிராக்கும் நீங்கள் வந்து வருதான்னு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கிராக் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏரும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பாயிண்ட்டுக்கு பிஎஸ்சிக்கு அடித்து வச்சுருப்போம். இன்கேஸ் எங்கேயாவது லாங் போகிறோம் அப்படின்னா டயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏர் கிராக் இருக்க டயர்ஸ் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் வண்டியை வாஷ் பண்ணும்போது உங்கள் டயரில் இந்த பகுதியெலாம் நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியது நல்லது. அதே போல் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வீல் கப்பு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும், அந்த வீல் கவர்னு சொல்லுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உங்களோட ரிம்மையும் நீங்கள் வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஏதாவது சேறு தங்கியிருந்தாலோ அது வந்து அந்த ரிம்மை வந்து கொஞ்சம் நாளில் வந்து துருப்பிடிக்க வச்சிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த வீல் கவரை கழட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் போயிடும். அதே போல் உங்கள் டயரோட சரௌண்டிங்கை நீங்கள் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணணும். சில பேர் பாடியை மட்டும் வாஷ் பண்ணிட்டு டயர்ஸ் அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம இப்போ காரோட வாஷிங்கில் நம்ம என்னென்ன கேர் எடுக்கிறோம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாஷிங்கில் எடுத்த உடனே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு துணியை தண்ணியில் முக்கிட்டு அதை அப்படியே வந்து வண்டி மேலே வச்சு துடைப்பாங்க. ஸோ நம்ம அந்த தப்பை எப்பவுமே பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வண்டி மேலே வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்கும், நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸில் பார்த்தோன்னா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது இது நம்ம கை வச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஒரு மாதிரி நரநரன்னு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் துணியை முக்கிட்டு துடைச்சிங்க அப்படின்னா நிறைய ஸ்வில் மார்க்ஸ் இதில் உண்டாகும். நமக்கு அது தெரியாது. ஒரு சில அந்த பிளாக் கலர் காசில் நீங்கள் பார்த்தீங்க, டார்க் கலர்ஸ் காசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மைனர் ஸ்க்ராச்சஸ் அது நம்ம உத்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி உருவாகுது பார்த்திங்கன்னா உங்களோட கிளியர் கோட்டில் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். கிளியர் கோட் வந்து நமக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் வரும்போது என்ன ஆகுனா,
ஏதாவது பேர்ட் ட்ராப்பிங்ஸோ இல்லை டர்ட்டோ கூட பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்டை தாண்டி உங்கள் பெயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வாஷிங் டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பைப்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் அந்த நீங்கள் பைப்பு ஹோஸ்லாம் போடுறதுக்கு வசதி இல்லை, என்னால் அது பண்ண முடியாது, எனக்கு டேப்லாம் பக்கத்தில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு நல்லா மக்கில் தண்ணி எடுத்து நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக உங்கள் வண்டி மேலே நீங்கள் அடிச்சு விட பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது மேலே இருக்க எக்ஸ்ட்ரா டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கார் வாஷ் ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதை வச்சு நம்ம ஃபுல்லாக துணியில் முக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் தண்ணி வச்சு நல்லா அடித்து விட்டுட்டு லாஸ்ட்டாக திரும்ப எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை நீங்கள் நல்ல ஒரு கிளாத்தில் அதை வந்து வைப் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன கிளாத் நான் யூஸ் பண்ணுறேன், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வாஷிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம கிளாத் யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி வாஷிங்க்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே போல் கிளாஸ் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தனி கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாடியும் கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் சென்சிட்டிவிட்டி இருக்காது. கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்க்ராச்சஸ்க்கெலாம் ரொம்ப ப்ரோன் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸுக்கு தனி கிளாத்தும் பாடிக்கு தனி கிளாத்தும் வச்சுக்கிறது நல்லது. அதே போல் இப்போது இந்த ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் நம்ம அந்த ஷாம்பு வாட்டரில் டிப் பண்ணி காரை துடைக்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக வந்து காரை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் மட்டும் நம்ம துடைச்சி விடணுன்ட்டு, அதுக்கு வந்து தனி கிளாத் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத் வாங்கிக்கோங்க. அதுக்கு இந்த கிளாத் பார்த்திங்கன்னா டபுள் சைடட் வரும். இந்த மாதிரி கிளாத் வந்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வைப் இப்படி பண்ணிங்கனாலே நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கிளாத்தும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் ஒரு 4-5 கிளாத்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளியராக உங்கள் காரை வந்து துடைக்க முடியும். அதே போல் நம்ம வண்டி வாஷ் பண்ணும்போது கிளாஸ் பர்டிகுலராக க்ளீன் பண்ணும்போது நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கிளீனர், அப்படி இல்லை கிளாஸ் கிளீனர்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் க்ளீனாக கிளாஸை ஃபுல்லாக பாடியில் இருக்கிற எல்லா சைடு கிளாஸையும் வைப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாட்டரோட கரை இல்லை ஷாம்போட கரை எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கிளீனர் பார்த்துக்கும். அப்படி இல்லையா நியூஸ் பேப்பர் நமக்கு பெஸ்ட்டு. நம்மளோட அந்த பழங்காலத்து முறை நியூஸ் பேப்பர் எல்லா கிளாஸுக்கும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு தான் துடைப்போம். ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம துடைக்கும் போது க்ளீனாக இருக்கும் கிளாஸு. உங்களுக்கு உள்ளேருந்து பார்க்கும்போதும் விசிபிலிட்டி இருக்கும். அதே போல் நீங்கள் அவுட்டர் கிளாஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்டீரியர்லேருந்தும் நீங்கள் கிளாஸஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வைப்பருக்கு என்ன பர்டிகுலரான மெயின்டெனன்ஸ் எடுக்கணும் நம்ம பார்க்கலாம். வைப்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு யூசேஜ் அதிகமாக அதே போல் ஒரு 1 இயர் ஆகும்போது 1 இயருக்கு மேலே ஆகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வைப் பண்ணும்போது நம்ம கிளாஸஸ்க்கு கொஞ்ச நாள் அந்த ஹார்ட் சர்ஃபேஸில் வைப் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ரெயினில் போகும்போதோ இல்லை நைட் டைமில் ஓட்டும் போதோ உங்களுக்கு தெரியும், அந்த வைப்பர் மார்க்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வைப்பரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைப்பரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய டஸ்ட்டு சேரும் நம்ம வைப் பண்ணும்போது. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்தீங்களா? இதுலேருந்து இவ்வளோ டஸ்ட் வருது. இந்த டஸ்ட்டெல்லாம் சேர்ந்து நம்ம கிளாஸில் வைப் பண்ணும்போது நமக்கு ஸ்க்ராச்சஸ் தெரியாமலே உண்டாகும். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த வைப்பரை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சோப் வாட்டர் வேண்டாம், கார் வாஷ் பண்ணுற அந்த ஷாம்பு வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணும்போது டிப் பண்ணி அந்த ஒரு துணியை வச்சு இந்த ஓரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கும், அந்த வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து இதில் லூப்ரிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம். சும்மா கையில் கொஞ்சம் எடுத்து இதில் அப்படியே தடவி விட்டிங்கன்னா அது ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி யூஸ் ஆகும். உங்களுக்கு விண்ட்ஷீல்டில் வைப் பண்ணும்போதும் ஸ்க்ராச்சஸ்லாம் ரொம்ப மைனராக தான் ஆகும், அதிகபட்ச ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு நம்ம வைப்பரை எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு டிப்ஸு. சில பேர் வைப்பரை கண்டுக்க மாட்டாங்க, பட் நம்ம விண்ட்ஷீல்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வைப்பரை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் நம்மளோட இந்த ஹெட்லைட் கிளாஸையும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹெட்லைட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நாலு பட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாகியாக டல்லாகிற இது நிறைய காசில் பார்த்துருப்பீங்க. அது எதனால் ஆகுதுன்னா, ரொம்ப நேரமாக அந்த சன்லைட் படுற மாதிரி நம்ம பார்க் பண்ணி வச்சுருக்கும் போதெல்லாம் ஆகும். இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபுல் கிளாஸில் வராது, இது வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் வரும்.
ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி தான். நம்ம சன்லைட் பட அது ஃபேட் ஆகும், அதோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டல் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் விசிபிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த பவர் வந்து வெளியே ஃபுல்லாக வராது. ஸோ இதையும் நம்ம பார்த்திங்கன்னா வண்டி வாஷ் பண்ணும்போது இதையும் நம்ம வாஷ் பண்ணணும். அதே போல் சன்லைட் எப்போவுமே படுற மாதிரி இடத்துல நீங்கள் வண்டி நிறுத்தக்கூடாது. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மந்த்லி இல்லை 2 months ஒன்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உங்கள் வண்டி நிறுத்திட்டு 2 ஹெட்லைட்டையும் ஆன் பண்ணி அந்த 2 ஹெட்லைட்டோட லெவலும் நீங்கள் வண்டி வாங்கினப்போ எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை பவர் ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெட்லைட் லெவலர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கும் சரி, ஹெட்லைட்டோட அந்த அலைன்மெண்ட் இருக்கும், ஃபோக்கஸ் அலைன்மெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்கலாம். ஒரு சில டைம் இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்லைட் வந்து நாள்பட பவர் குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லாங் ட்ரைவ் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம திடீர்னு நமக்கு எப்போ எமர்ஜென்சி வரும் தெரியாது, நம்ம நைட்டில் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கஷ்டங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரெகுலராக நம்ம செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸும் நம்ம வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் ஒரு சில வண்டிகளில் வருது. ஸோ இந்த பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேர் பண்ணிக்கணும். இந்த பிளாஸ்டிக் நம்ம வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலனாலும் நாள்பட அது ஒரு கிரே கலரில் மாறும். பிளாக்லேருந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் மாறும். இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு பட்டு ஒரு மாதிரி கலர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கலரில் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம்னா இதே கலரில் மாறிடும். இப்போ இந்த டஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ரிமூவ் பண்ணால் போயிடுது. இது நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ஒரு மாதிரி மங்கிடும். இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது எப்படின்னா, பாடி வாஷ் எப்படி பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கையும் அந்த ஷாம்புவாலே வாஷ் பண்ணலாம். உங்களால் அந்த ஒரு சில பாலிஷ் பிளாஸ்டிக்குன்னு விற்கிது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளாடிங்க்குன்னு பாலிஷ் விற்கிது. ஸோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி முடியலைன்ற பட்சத்தில் நீங்கள் நான் சொன்ன அந்த வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்ஜின் அண்ட் இன்ஜின் பேயோட மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம். அதே போல் ஒரு சில ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ்லாம் நம்ம எடுக்கணும். அதையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். இனிஷியலாக நீங்கள் புது வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பே திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும். பிளாஸ்டிக்ஸ் அந்த ஒயரிங்கோட ஸ்மெல் நல்லா வரும். இந்த ஸ்மெல்லு வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும். இது மனுஷங்களுக்கு மட்டும் பிடிச்சதில்லை, பர்டிகுலராக எலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல். பிளாஸ்டிக்கோட அந்த ஒயரோட ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம புது வண்டி வாங்கி நம்ம எங்கே நிறுத்தினாலுமே சரி, இப்போலாம் நம்ம பார்க்கிங்கில் நிறுத்தினாலும் சரி இல்லை வெளியே நிறுத்தினாலும் சரி, எங்கேனாலும் பார்த்திங்கன்னா எலி தொல்லை இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த எலிகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக எடுக்க வேண்டிய ப்ரிகாஷனரி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா புகையில இது காஞ்சி போச்சு, நம்ம இந்த மாதிரி விடக்கூடாது. இந்த மாதிரி புகையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி புகையில வந்து நீங்கள் வாங்கி ஒயரிங்லாம் எங்கெங்கே அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே கட்டியிருப்பேன். அண்ட் ஆல்சோ ஹெட்லைட் இருக்க இடத்துல, ஹெட்லைட் ஒயரிங் வர இடத்துலலாம் கட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இடங்களில் இந்த ECU வர ஒயரிங் கிட்ட இங்கெல்லாம் நீங்கள் வாங்கி கட்டி வைங்க. இந்த பர்டிகுலராக இந்த புகையில வாசனை பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு வந்து பிடிக்காது. ஸோ உள்ளே வந்தாலும் ஒயரிங்கில் வந்து நமக்கு எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் இருக்கும். மோஸ்ட்லி எலிகள் வரக்கூடிய பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் வீலில் ஏறி சஸ்பென்ஷனில் ஏறி வரும். அண்ட் தென் ஆல்சோ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரேட் ரெப்பலன்ட் ஸ்ப்ரே. இது வந்து நிறைய கார் அசசரி ஷாப்பில் கிடைக்கிது, உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்ப்ரே வாங்கி நீங்கள் 2 months ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் தான் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் எலி வர்றது பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக என் காரில் எலி வந்துச்சு. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா எலி வர்றது சுத்தமாக நின்று போச்சு. அந்த ஸ்ப்ரே நம்ம எங்கெங்கெல்லாம் அடிக்கணும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் அடிங்க, இந்த சஸ்பென்ஷனோட மவுண்ட்டில் நீங்கள் அடிக்கணும். அண்ட் தென் ஆல்சோ உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே அடிக்கணும். அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 feet உங்களுக்கு தூரத்தில் வச்சுட்டு கரெக்டாக அடிக்கணும். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் ஒரு கசப்பு தன்மையான ஒரு நெடி இருக்கும் அதில். ஸோ நீங்கள் எங்கெங்கே அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒயரிங் இருக்க எல்லா இடத்துலையும் நீங்கள் அடிக்கலாம். இந்த இடம் எல்லா இடத்துலையும் ஒயரிங் இருக்க எல்லா இடத்துலையும் அடிக்கலாம். இன்ஜின் ஹெட் மேலேயும் நீங்கள் அந்த ஸ்ப்ரே வந்து அடிக்கலாம். எங்கேயும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது. அதே போல் இந்த பிளாஸ்டிக் இருக்க சைட்லேயும் நீங்கள் அடிச்சு விட்ருங்க. இங்கெல்லாம் நம்ம அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எலி உள்ளே வராது, அந்த ஸ்மெல்லுக்கு எலி உள்ளே வராது. அதிகம் மீறி எலி உள்ளே வந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஒயரிங்கை டச் பண்ணாமல் இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் அந்த ஸ்ப்ரே கரெக்டாக அடிச்சிருக்கீங்களோ அந்த ஒயரிங்கெல்லாம் டச் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினை வந்து இந்த இடங்கள் இன்ஜினில் உங்களுக்கு எங்கெல்லாம் விசிபிலிட்டியாக இருக்கோ இந்த இடங்கள்லாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம தண்ணி வந்து ஊற்றி இல்லை தண்ணி ப்ரெஷர் வாஷர் அடித்து அப்படி தான் க்ளீனாக வச்சுக்கணும்னு இல்லை.
இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு துணி போட்டு வைப் பண்ணாலோ இல்லை சின்ன அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம தட்டி விட்டாலும் தூசிகள்லாம் போயிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வண்டியை வந்து க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட லைஃப் வந்து அதிகரிக்கும். நம்ம இப்போ க்ளீனாக வைக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலிகள் வராமவும் இருக்கும் ஒரு சில டைம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக வைக்கும்போது நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் டஸ்ட்டு போய் சேராமல் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வைப்பர் வாஷர் ஃப்ளூயிட் ஃபில் பண்ணுற டேங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க. அது நமக்கு எப்படி வசதியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இதோட லெவல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ நீங்கள் செக் பண்ணி இந்த ஃப்ளூயிட் இல்லைனா வெறும் தண்ணி ஒரு சில பேர் ஊற்றுவாங்க, அதை கூட ஊற்றலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் லெவல். பிரேக் ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வந்து நமக்கு இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மினிமம் நீங்கள் இருக்குது. மினிமம் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆயில் லெவல் வந்து குறைஞ்சாலும் இதுக்கு கீழே போகக்கூடாது. அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது இருக்கணுன்றதான் மினிமம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு ஃபுல்லுன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லுன்னு இருக்கும். அந்த ஃபுல் வரைக்கும் தான் உங்களோட பிரேக் ஆயில் லெவல் இருக்கணும். பிரேக் ஆயில் ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா இப்போ வர வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஹைட்ராலிக் பிரேக்ஸ் தான். ஸோ இந்த பிரேக் ஆயில் குறையும் பட்சத்தில் நம்மளோட பிரேக்கோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும். நமக்கு பிரேக் வந்து இந்த ஆயில் பம்ப் பண்ணி தான் நமக்கு பிரேக் பேட்ஸ் போயிட்டு பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை செக் பண்ணாமல் விட்டோம், இன்கேஸ் ஆயில் லீக்கேஜ் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர வண்டியில் இருக்குது. இப்போ வர வண்டிகள் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்கேஸ் இந்த பிரேக் ஆயில் லெவல் குறையுது அப்படின்னா இந்த வண்டி வந்து நமக்கு அந்த இன்ஜின் செக் வந்து அந்த சென்சார் சிம்பிள் காட்டும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் காட்டும்போது நம்ம இங்கே வந்து செக் பண்ணணும்னு அர்த்தம். சில பேர் அந்த மாதிரி சிம்பிள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து நமக்கு உருவாக்கும். நம்ம அந்த மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் இந்த அவுட்டர் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிச்சுட்டு இன்டீரியரில் நம்ம போய் என்னென்ன செக் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்ஜினில் செக் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் லெவல், கூலண்ட் ஆயில் சொல்லுவாங்க. இதை ஒரு சில பேர் நார்மலாக கூலண்ட் சொல்லுவாங்க. இந்த கூலண்ட்டோட லெவலும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுஃபேக்சர் கொடுத்துருக்க அளவுக்கு இருக்கணும். நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஃபுல், அது கீழே இருக்க கோடு பார்த்தீங்கன்னா மினிமம். ஸோ இந்த ஃபுல் லெவலில் நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். இன்கேஸ் கம்மியானாலும் அந்த மினிமம் லெவலுக்கு கீழே போகக்கூடாது. ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், நம்ம இப்போ வர வண்டிகளுக்குலாம் வந்து இந்த மாதிரி கூலண்ட் தானே வருது, நம்ம பழைய அம்பாசடர்லாம் பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றுவாங்க ரேடியேட்டரில், நம்ம இல்லை அந்த மாதிரி தண்ணி ஊற்றலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். இன்கேஸ் உங்கள் கூலண்டோட லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்கேஸ் இந்த ஃபுல்லில் இருந்து ஒரு இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றி டாப் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகபட்சம் அந்த ஃபுல்லேருந்து மினிமம்குள்ளே வர லெவலில் பாதி அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூலண்ட் ஆயில் வாங்கி தான் டாப் அப் பண்ணணும். நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டாப் அப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு இன்ஜினில் செக் பண்ண வேண்டிய ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃப்ளூயிட் வந்து இன்ஜின் ஆயில். இது எப்படி செக் பண்ணுறது நம்ம பார்ப்போம். எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கு டைப்பு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு சில வண்டிகளில் இங்கே வரும், ஒரு சில வண்டிகளில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வரும். டீசல் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சைடு வரும் நமக்கு. இந்த வண்டியில் இந்த இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப முக்கியம். இன்ஜின் ஆயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே அந்த மூவ் ஆகிற பிஸ்டன்ஸுக்கெலாம் ஒரு லூப்ரிகேஷன். இந்த இன்ஜின் ஆயில் இன்கேஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னா பிஸ்டனுக்குலாம் வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாகி நமக்கு அந்த பிஸ்டனோட போர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணி நீங்கள் புல் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ இனிஷியலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆயில் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிறதுனால உங்களுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு க்ளீனான கிளாத்தோ இல்லை பேப்பரோ எடுத்து இதை ஃபுல்லாக நம்ம தொடச்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இருக்கிறது தெரியாது, க்ளீன் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து இன்ஜினுக்குள்ளே டிப் பண்ணி எடுக்கணும்.
ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு டிப் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்கு லெவல் பார்க்குறதுக்கு 2 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் டாட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும், இந்த செகண்ட் ஹோல்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான லெவல். ஸோ அது வரைக்கும் இல்லை, உங்களுக்கு இன்கேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின் ஆயில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம காரோட மேனுவலில் கொடுத்துருப்பாங்க எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இன்ஜின் ஆயில் மாற்றணும். அது கம்பல்சரி நம்ம மாற்றியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினோட லைஃப் ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அந்த விஸ்காசிட்டி வந்து போயிடும். ஆயிலுக்கு விஸ்காசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாள் பட ஆயிலுக்கு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைம் பீரியடுக்கெலாம் நம்ம மாற்றி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே செக் பண்ணணும். இந்த பேட்டரி டெர்மினல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே நடக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க ஹியூமிடிட்டி கூட வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட பவர் வந்து தேவையில்லாமல் லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி டெர்மினல்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நீங்கள் வண்டி வாஷ் பண்ணும்போது நீங்கள் பானட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்த வந்து ஒரு ஹாட் வாட்டர் நீங்கள் கொஞ்சம் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த டெர்மினல்ஸில் இருக்க அந்த சால்ட்டியான மேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம க்ளீனாக பார்த்துக்கும்போது பேட்டரியோட லைஃபும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே போல் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் ஹெட்லைட்ஸ், மியூசிக் சிஸ்டம் வந்து இப்போ வர வேண்டியதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீ இக்னிஷன் போட்ட உடனே அது ஆன் ஆகிடுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு சப்வூஃபர் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட சுவிட்ச் உங்களுக்கு தனியாக கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஹெட்லைட், சப்வூஃபர், ஏசி கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரியில் இருக்க முழு பவர் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்டர் மோட்டருக்கு கிடைக்கும். பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா லோடு வந்து கரெக்டாக இழுக்கும். இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தா என்ன தப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து நமக்கு ஏசி ஃபேனுக்கும் வரணும், சப்வூஃபருக்கும் வரணும், ஹெட்லைட்ஸ்க்கும் வரணும். அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்டர் மோட்டருக்கும் போகணும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு லோடு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா பேட்டரிக்கு லோடு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து கம்மியாகும். இந்த வோல்டேஜ் ரேஞ்ச் இல்லை வோல்டேஜ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நாள் பட உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பேட்டரி வீக் ஆகிறதுக்கு அது கொண்டு போயிடும். நம்ம அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஜினில் முக்கியமான இன்னொரு செக் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்ஜினோட அப்நார்மல் வைப்ரேஷன் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வண்டி பழகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினில் எவ்வளோ வைப்ரேஷன் ஆகுது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம வெளியே நின்றுட்டு நம்ம மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ கூட இதை செக் பண்ணலாம். நம்ம வெளியே நின்றுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது சொல்லி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம இன்ஜின் வந்து அப்நார்மலாக வைப்ரேட் ஆகுதா இல்லை ஏதாவது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக வைப்ரேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் எதாவது வருதான்னு நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் 3 சிலிண்டர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும். இதை தாண்டி அப்நார்மல் வைப்ரேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் போரோட வேலை வந்து வர டைம் ஆகுது, ரொம்ப தேய்மானம் ஆகிடுச்சுன்னா கூட இன்ஜினோட அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஜின் பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜின் மவுண்ட்னு சொல்லுவோம். இது என்னென்னா வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இருந்து வண்டியில் இன்ஜினை சேசி கூட வச்சு ஃபிட் பண்ணுற ஒரு இடம் இது. ஸோ இந்த இன்ஜின் பெட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நாளடைவில் உங்களுக்கு வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல, டஸ்ட்டோடு விட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ரப்பர் தான் இருக்கும், ஒரு ஹார்ட் ரப்பர் இருக்கும். அந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆகிட்டு அது வந்து பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஜின் வந்து நமக்கு அப்நார்மலாக நமக்கு குறிக்க ஆரம்பிக்கும். இந்த மவுண்ட்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு இன்ஜின் வைப்ரேட் ஆனாலும் வண்டிக்குள்ளே வைப்ரேஷன் வராமல் இன்ஜினையும் அதோட பிளேஸில் கரெக்டாக பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பர்டிகுலராக செக் பண்ணணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்கேஸ் இந்த மவுண்ட் ஏதாவது போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், நீங்கள் இன்ஜினையும் நீங்கள் கண்டுக்கல அப்படியே விட்டீங்க அப்படின்னா நாளடைவில் இன்ஜினில் இருக்க ஒரு சில பார்ட்ஸ்லாம் லூஸ் ஆகி
உங்களுக்கு அதுவும் வேலை வைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த லாக்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு இந்த பைப்பில் இருக்க லாக்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பைப்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இது பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி இந்த பைப்ஸ் ப்ரெஷர் பைப்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. இதே டீசல் இன்ஜின்ஸ் டர்போவோட வருது, இல்லை பெட்ரோல் இன்ஜின்ஸில் டர்போவோட வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ் ப்ரெஷர் ஹோஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாக்ஸு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். அப்பப்போ இதில் எதுலேயுமே வந்து எலியும் கடிச்சிடக்கூடாது, நம்ம அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய செலவு வைக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூவல் லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 month ஆச்சு இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி. உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது இங்கே தண்ணி ரொம்ப ப்ரெஷரோடு அடிக்கக்கூடாது. பட் நீங்கள் ஒரு அந்த ஷாம்புவில் டிப் பண்ண கிளாத் வச்சு இங்கே கொஞ்சம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக வந்து அடிச்சு விடலாம். ஸோ இதையும் க்ளீனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஸ்டெப்னி வந்து நம்ம இன்கேஸ் மாற்றுறோம், வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, நம்ம இன்கேஸ் ஸ்டெப்னி மாற்றுறோம் அப்படின்னா மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த லக் நட்ஸ்ன்னு சொல்லுவோம், டயரில் வர அந்த போல்டு சொல்லுவோம், லக் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த நட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைட்டில் வைக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது. நீங்கள் டைட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல் டைட் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுதோ அந்த ஃபைனல் டைட்டோடு நிறுத்திடணும். அதை மீறி ஒரு சில பேர் ஏறி நின்றுலாம் மிதிப்பாங்க, அந்தளவுக்குலாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டு நட்லாம் பார்த்திங்கன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சில பேர் வந்து லைட்டான டைட் வச்சு எடுத்துருவாங்க, அந்த மாதிரியும் விடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக வந்து டயர் ரொட்டேட் ஆகும்போது அந்த நட்ஸ்லாம் லைட்டாக லூஸ் ஆகும். நம்ம வந்து நிறைய காரில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரோட்டில் போகும்போது வீல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றும் போதே பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி வாபிள் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய வந்து மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்டீரியரில் என்னென்ன செக் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த டேஷ்போர்ட் வார்னிங் லைட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நான் திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், பார்க்கிங் பிரேக், அந்த ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏர்பேக் சென்சார் வந்து ஆன் இருக்குது. இதில் வந்து பர்டிகுலராக சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் சென்சார், ஏபிஎஸ் சென்சார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 to 30 seconds இருந்துட்டு உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டெம்பரேச்சர், ஏபிஎஸ் அண்ட் ஏர்பேக் சென்சாரும் போயிடும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து எதாவது ஃபால்ட் இருந்து அப்படின்னா இந்த சென்சார் ஆஃப் ஆகாது. இந்த ஏபிஎஸ் சென்சார் திரும்ப காட்டுறேன் பாருங்கள், இது ஆஃப் ஆகாது. ஆல்சோ டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் இல்லைன்னா அந்த டெம்பரேச்சர் சென்சாரும் ஆஃப் ஆகாது. இன்கேஸ் வண்டி வந்து ஹை டெம்பரேச்சருக்கு ரைஸ் ஆகுது இன்ஜின் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வார்னிங் லைட்டு, இங்கே ஒரு வார்னிங் லைட் வந்திருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதே போல் நமக்கு இந்த பார்க்கிங் பிரேக் சென்சார் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக் சென்சார். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பேர் என்ன சென்சார் என்ன லைட் இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்கள் வண்டியில் ஏதாவது ஏர்பேக் ஃபெயிலியர் இருக்குது, ஏர்பேக் கனெக்ஷன் லீவ் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா இந்த வார்னிங் லைட் அப்படியே ஆன்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வார்னிங் லைட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வார்னிங் லைட். பேட்டரியில் இன்கேஸ் அந்த வோல்டேஜ் நான் சொன்னல, வோல்டேஜோட அந்த லெவல் வந்து வீக் ஆகும் பேட்டரியில். ஏஜ் பேட்டரி ஏஜ் ஆக நம்ம அந்த பிரச்சனை வரும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் லாக்கு அண்ட் ஆல்சோ ஸ்டேரிங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வார்னிங் லைட் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆயில் லெவல் லோ ஆயிடுச்சு, இன்ஜின் ஆயில் லெவல் லோ ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்னிங் லைட் வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எந்த ஒரு வேலை இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜின் பேக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். இந்த சென்சார் எல்லாமே இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னு நமக்கு வந்து ஆஃப் ஆகணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கிங் பிரேக் சென்சாரை தவிர மற்ற எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்கள் வண்டியில் இது ஏதாவது ஆனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்டையோ இல்லை உங்கள் வண்டியோட சர்வீஸ் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது நல்லது. நம்ம அப்படியே அந்த வார்னிங் லைட்ஸ்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டக்கூடாது. இன்கேஸ் அப்படி ஓட்ட ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய செலவு, சின்ன செலவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய செலவில் கொண்டு போய் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் க்ளீனாக வச்சுக்கிறத பற்றி பார்த்தோம். எக்ஸ்டீரியர் எந்த அளவு க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே அளவு நம்ம இன்டீரியரும் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. இன்டீரியர் இந்த சென்ஸ் உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட், நம்ம மியூசிக் சிஸ்டம், ஸ்டியரிங் கிட்ட இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். நிறைய வண்டியில் நான் பார்த்துருக்கேன் டஸ்ட்டோட அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்னால் அலர்ஜி ஏற்படும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வரும். உங்களுக்கு டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகி காருக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம இன்கேஸ் காரை சன்லைட்டில் பார்க் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் வண்டி நம்ம பார்க்கிங்லேயே இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கேஸஸ் கூட அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப
ஒரு தீங்கு விளைவிக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் கூட இதில் வரும். நம்ம இன்டீரியர் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனாக க்ளீன் பண்ணிக்கணும். அந்த மேட்ஸ்லாம் வெளியே எடுத்து உதறி கழுவி போடணும். அதே போல் அதுக்கு கீழே இருக்க அந்த பிவிசி மேட்டுமே நம்ம க்ளீனாக ஒரு ஈர துணி வச்சு நம்ம துடைச்சி எடுத்துடணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீட்ஸை வந்து துடைக்க மாட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நல்லா வேக்கும் போட்டு சீட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்போல்ஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நமக்கு அழுக்கு ஆகாது. இன்கேஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு சோப் வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன துணி வச்சு நம்ம இங்கே ஏதாவது துடைச்சாலே போதும். இதுக்கு மேலே எதுவும் இன்டீரியரில் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுக்கு ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் க்ளீனிங் டைமில் நம்ம பூட்டையும் சரி, பூட்டில் இருக்க திங்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் பூட்டை விட்டுருவாங்க. ஆல்சோ நீங்கள் ஸ்டெப்னி டயர் வச்சுருப்பீங்க பூட்டில், அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு அங்கேருந்து கூட வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வண்டி வாஷ் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஃப்ரேமு. இந்த டோர் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாஷ் பண்ணும்போது இதையும் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக அடித்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்டீரியர் தண்ணி போயிடும். அப்படி பண்ணாமல் நீங்கள் அந்த சோப் வாட்டரில் டிப் பண்ண அந்த கிளாத் எடுத்து நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்திங்கனாலே போதும். அதில் தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு க்ளீன் கிளாத்தால் அதை தொடச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வண்டியோட அந்த ஃப்ரேம்லலாம் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோர் பீடிங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஒரு தண்ணி தொட்டு அந்த டவலில் இல்லை அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்ட்டு ஃபார்ம் ஆக விடக்கூடாது. இப்படி ஃபார்ம் ஆக விட்டீங்க அப்படின்னா இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிட்டு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்ம டோர் ஃப்ரேமோட பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ஒட்டாது. அப்படி ஒட்டாமல் இருக்கும்போது மழை தண்ணிலாம் நமக்கு உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எதையும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வண்டியை பார்க் பண்ணும்போது நம்ம எடுக்க வேண்டிய ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் வண்டியை பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்க் பண்ண பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அன்இவனான சர்ஃபேஸில் வந்து நீங்கள் பார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சஸ்பென்ஷன்ஸில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஹெவி லோடு கொடுக்குற மாதிரி ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்க் பண்ணீங்க அப்படின்னா 4 சைடு சஸ்பென்ஷன்ஸுமே ஈவனான ஒரு லோடு எடுத்துக்கும். ஸோ அது வந்து உங்களோட சஸ்பென்ஷன்ஸோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணுறது உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உள்ள பார்க்கிங் ஃபெசிலிட்டியில் கவர்டு பார்க்கிங் இருக்குது அப்படின்னா அதிலே பார்க் பண்ணுங்கள். வெளியே பார்க் பண்ணாதீங்க. ஏன்னா வெளியே பார்க் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சன்லைட் இதெல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகும். ஆல்சோ டஸ்ட்டும் வந்து நிறைய அடையும். இன்கேஸ் எனக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை, நான் வெளியே தான் பார்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெளியே பார்க் பண்ணும்போது தயவு செஞ்சு வண்டிக்கு கவர் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இந்த லோ குவாலிட்டி கவர்ஸ்லாம் வாங்கி போடாதீங்க. உங்கள் மேனுஃபேக்சரர் உங்களுக்கு தர அந்த கவர் உங்களுக்கு எல்லா கார் மேனுஃபேக்சரர்கிட்டையும் அந்தந்த கார் மாடலுக்கான கவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் வண்டி ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அது மேலே கவர் போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது மேலேயே நீங்கள் கவர் போடும்போது ஸ்க்ராச்சஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ நீங்கள் டஸ்ட்டு இருக்குது ஆனால் நான் கவர் போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டஸ்டர்ஸ் நிறைய விற்கிது, கார் டஸ்டர்ஸ் நிறைய விற்கிது. நல்ல குவாலிட்டி டஸ்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டஸ்ட்டை வந்து நல்லா வைப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர் போடுங்க. தயவு செஞ்சு டஸ்ட்டோட கவர் போடாதீங்க. உங்கள் பெயிண்ட் குவாலிட்டியும் காரோட அந்த கிளாசி ஃபினிஷையும் அது ஸ்பாயில் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக வண்டியில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து வர ஸ்மோக்கு. ஆல்சோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டியில் வந்து வர ஸ்மோக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வண்டியில் பார்த்திங்கன்னா லைட் ஒயிட் கலரில் வரும். அது வந்து ஒரு வின்டர் சீசன் ரொம்ப கோல்டாக இருக்குது வெளியே. அந்த டைமில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த ஒயிட் ஸ்மோக் வருது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ஒயிட் ஸ்மோக் வந்து ப்ரொலாங்டாக வருது, உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆயில் இல்லைனா வண்டி இன்ஜினில் ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜின்ஸில் பிளாக் ஸ்மோக் வரக்கூடாது. ஒயிட் ஸ்மோக் நார்மலாக வரும் டீசல் இன்ஜின்ஸில். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மோக் வரக்கூடாது. பிளாக் ஸ்மோக் வந்துச்சுனாலும் டீசல் இன்ஜின் வண்டிகளுக்கு அந்த போரில் வந்து வேலை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களால் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ அதெல்லாம் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் என்னென்ன மெத்தட்ஸ் நான் சொன்னது ஃபாலோ பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வண்டியோட லைஃப் அண்ட் அவுட்லுக் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்சோ பார்த்திங்கன்னா வண்டியை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இல்லை என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஆல்சோ பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ரெகுலர் பாடி செக்கப் மட்டும் டெய்லி பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க வீக்லி ட்வைஸ் அது பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம சேனலில் டிரைவிங் டிப்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கீப் ஃபாலோயிங்.